ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் vs தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று தான் அந்த ரெண்டு டீமும் விளாண்டாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா வரிசையாக தொடர் தோல்வியில் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணி ஆகணும் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அதே மாதிரி தமிழ் தலைவாஸ் சைட்லேருந்து ஸ்டார்டிங் சவுண்ட்ஸில் நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் நிதேஷ் அண்டு விஷால் சகல்லாம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி மோகின் ஷஃபாங்கியும் உள்ளே வந்திருந்தார். சச்சின் அந்த மேட்ச்சை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இறக்கல. அதே மாதிரி சாகில் குலியாவையும் இறக்கவே இல்லை அந்த மேட்ச்சில் தமிழ் தலைவர். இது ஒரு நல்ல மூவாக தான் இருந்துச்சு. மேட்சை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பெங்கால் வாரியர்ஸாக லீட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் பின்தங்கியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் பவுன்ஸ் பேக் பண்ணாங்க. ஆல் அவுட்டாக பெங்கால் வாரியர்ஸை பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் விஷாலும் பார்த்தீங்கன்னா அருமையாக விளாண்டு கொடுத்தாரு. மோகின் ஷஃபாங்கியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. நிறைய பிகேஎல் சீசன்லேயே 500 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எடுத்தார். மேட்சோட ஆஃப் டைம் ஸ்கோரில் தமிழ் தலைவர்ஸ் 18 பாயிண்ட்டும் பெங்கால் வாரியர்ஸ் 16 பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் இது வரைக்கும் தமிழ் தலைவர்ஸ் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு தான் கொடுத்தாங்க. இந்த தடவை நிதானமாக ப்ளே பண்ணாங்க. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்கிலும் அந்த அளவுக்கு பெருசாக போல. மோகின் ஷஃபாங்கி அண்ட் விஷால் சகல் இந்த 2 பேரும் சூப்பர் ரைட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்க முடியாத சமயத்தில் விஷால் சகல் போயிட்டு பாயிண்ட்லாம் எடுத்து வந்தார். 3 ரைடர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் தலைவர்ஸ்க்காக ரைடிங் போனாங்க. மேட்சோட கடைசி நிமிஷத்தில் தமிழ் தலைவர்ஸ் எப்படியும் ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் சூப்பர் டேக்கில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. 3 தடவை சூப்பர் டேக்கிள் பண்ணதுனால 6 பாயிண்ட் கிடச்சிச்சு தமிழ் தலைவர்ஸுக்கு. ஆனால் நம்ம பெங்கால் வாரியர்ஸை 3 டைம் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக ஃபுல் டைம் ஸ்கோர் என்னன்னா தமிழ் தலைவாஸ் 46 பாயிண்ட், பெங்கால் வாரியர்ஸ் 31 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. தமிழ் தலைவாஸுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் கிடச்சிருச்சு. 10வது இடத்துல இருந்த தமிழ் தலைவாஸ் இப்போ 7வது இடத்துக்கு போயிட்டாங்க. 27 பாயிண்ட் எடுத்து 4 மேட்ச் இதோட வின் பண்ணிட்டாங்க. வர மேட்சஸ்லாம் தமிழ் தலைவாஸ் வின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த 2 டீமில் யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தலைவாஸ் டீமில் பார்க்கலாம். விஷால் சகல் 12 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அமீர் ஹுசானி ஃபஸ்ட் டைம் 7 பாயிண்ட்டும், மோகின் ஷஃபாங்கி 6 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நிதேஷ் குமார் 6 பாயிண்ட், நரேந்தர் 5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் டீமில் விஸ்வாஸ் யேசு பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நிதின் குமார் 8 பாயிண்ட்டும், நிதேஷ் குமார் 4 பாயிண்ட்டும், ஃபசல் அடஸ்லி 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மேட்சோட ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்க்கலாம். மொத்தமாக ரைட் பாயிண்டில் தமிழ் தலைவாஸ் 20 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸும் 20 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் டக்கிள் பாயிண்டில் தமிழ் தலைவாஸ் 19 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் 10 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் பாயிண்ட் 6 பாயிண்ட் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 2 டீமுமே ஆளுக்கு 1 வச்சிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் 8 மணி மேட்ச்சில் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. 9 PM நடக்கிற மேட்சஸில் எதுவுமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணவே இல்லை. நாளைக்கு தமிழ் தலைவர் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக விளையாட போகிறாங்க. இப்போதைக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் டாப்பில் இருக்காங்க. இவங்களை நம்ம வின் பண்ணி ஆகணும். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கபடி அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.